अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமைகள் பல்வேறு வகைகளிலே எடுத்து காட்டப்படுகின்றன. அதிலே இப்பொழுது அபிஷேக பத்ததி என்கிற பகுதியில் இருக்கிற ஸ்லோகங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதாவது சிம்மாசனத்திலே பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது, அந்த பாதுகை பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது இருக்கக்கூடிய விஷயங்கள், அதனுடைய நுட்பங்களை தெரிவிக்கிறார் இந்த பத்ததியிலே. முதலிலே பாதுகா சகஸ்திரத்தினுடைய 198வது ஸ்லோகம். இதில் என்ன தெரிவிக்கிறார்? ராமபிரானை பிரிந்த துக்கத்தாலே அப்படியே பூமியே கலங்கி கிடந்தது. ஆனால் இந்த பாதுகாப்பட்ட அபிஷேகம் ஆன பிற்பாடு தான் சுபீக்ஷமே ஏற்பட்டது என்பதான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். பிராயோ விசேஷிதரசா பதிவிப்ரயோகாத் பர்யாகுலீகிருத சமுத்திரபயோதரா கௌஹு அம்பத்வதீயம் அபிஷேகபயः பிபந்தி தேனுர்பபூவ ஜகதாம் தனதான்யதோக்த்ரீ பிராயः விசோஷிதரசா பதிவிப்ரயோகாத். பதிவிப்ரயோகாத், பதியான ராமபிரான், அவனை விப்ரயோகம் என்னால் அவனை பிரிந்தபடியினாலே ஏற்பட்ட ஒரு துக்கம். அந்த துக்கத்தினாலே, அதாவது பூமியை ஒரு பெரிய பசு போலே உருவகித்து சொல்லுகிறார். பூமியானவள் ஒரு பசு போலே இருக்கிறாள். அந்த பசு, அதற்கு மடி, அந்த பாலை கொடுக்கக்கூடிய மடி எது என்னால் சமுத்திரங்கள் தான் பாலை கொடுக்கக்கூடிய மடியாம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பால் எது என்னால் சந்தோஷம்தான் பால், மகிழ்ச்சி, அதுதான் பால். ஆனால் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? பதி விப்ரயோகாத்து, அந்த ராமபிரான் பிரிந்து விட்டபடியினாலே, ராமபிரானை பிரிந்து விட்டபடியினாலே பிராயா விசோஷித ரசா. ரசா என்னால் என்ன அர்த்தம்? ரொம்ப வற்ற அடிக்கப்பட்ட பால், பாலே இல்லாமல் போய்விட்டது, சந்தோஷமே இல்லாமல் போய்விட்டது அயோத்தியிலே. அதுக்கு மேலே என்ன ஆயிற்று? பர்யா குலீத சமுத்திர, அந்த பயோதரா, பர்யா குலீத சமுத்திர பயோதரா, சமுத்திரங்களாகிற மடிகள் இருக்கிறதே, பாலை சொரிகின்ற மடிகள், அதுவும் என்ன ஆகிவிட்டது? கலங்கியதாகி ஆகிவிட்டது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கௌஹு, பூமியாகிற பசு, அது என்ன ஆயிற்று? உனக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட அம்ப துவதீயம் அபிஷேக பய பிபந்தி, உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுகிற பொழுது தீர்த்தத்தை சேர்த்தார்கள் அல்லவா? அந்த அபிஷேகத்தின் பொழுது அந்த தீர்த்தத்தை பருகினபடியினாலே என்ன ஆயிற்றுன்னா, தனதான்ய தோக்திரி தேனுர் பபூவா ஜகதாம் தனதான்ய தோக்திரி தேனுஹு பபூவா. உலகத்திற்கு வேண்டிய தனம், தானியம் இவற்றையெல்லாம் நன்றாக கொடுக்கக்கூடிய ஒரு பசுவாக ஆகிவிட்டது. அதாவது ஏற்கனவே பூமி பசுவாக இருந்தது. அந்த பசுவினுடைய மடியாக சமுத்திரங்களும், அந்த மடியிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலாக சந்தோஷமும் இருந்தது. ஆனால் ராமபிரான் காட்டிற்கு எழுந்துள்ளபடியினாலே
அது கடல் கலங்கினா போலே அந்த மடியே கலங்கி விட்டது. அதனால் பாலும் இல்லாமல் போய்விட்டது, சந்தோஷமும் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் எப்பொழுது அதாவது ஆகாரம் இல்லாத பசு என்ன பண்ணும்? பாலை சொரியாது. அதற்கு வேண்டிய ஆகாரம் கிடைத்தால் நன்றாக பாலை சொரிகிறது. இங்க என்ன ஆகாரம் என்னால் அந்த பட்டாபிஷேகம் பண்ணப்படுகிற தீர்த்தம் இருக்கிறது, அதுதான் இப்பொழுது பசுவுக்கு ஆகாரமாய் ஆயிற்று. ஆஹா துவதீயம் அபிஷேக பயகா பிபந்தி, அந்த பூமியானவள் உன்னுடைய உனக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தீர்த்தத்தை பருகினபடியினாலே அவள் என்ன ஆனாள்னு கேட்டா, தனதானிய தோக்திரி தேனுஹு பபுவா என்று தனத்தையும் தானியத்தையும் அளவற்று கொடுக்கக்கூடிய ஒரு பசுவாக அப்படி ஆகிவிட்டாள் என்று இப்படியாக சொல்லப்படுகிறது. இதுல என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறது? ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய விஷயத்திலே இந்த ஸ்லோகத்தை கொண்டோமானால், அப்போ ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இருக்கிற இடத்துல சுபீக்ஷம் நன்றாக இருக்கும். எத்திர அஷ்டாட்சர சம்சித்தௌ மகாபாகா மஹீயத்தே ந தத்திர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக என்றெல்லாம் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது என்று அந்த அர்த்தத்தை தெரிவிப்பதாகவும் கொள்ளலாம். அடுத்தபடியாக 199வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த கிரீட்டம் திடீரென்று வந்து சேர்ந்தது அல்லவா, பாதுகையினுடைய மேலே, பாதுகை மேலே கிரீட்டத்தை சமர்ப்பிப்பதாக கொள்வோம். அப்படி சேர்ந்தபடியினாலே என்ன ஆச்சு? அந்த கிரீட்டம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, கதிராயிரமிரவி கலந்தரித்தாலத்த நீண் முடி என்று சூரியனை போலே பிரகாசிக்கக்கூடியது அந்த கிரீட்டம். திடீரென அந்த கிரீட்டம் அங்கே வந்ததற்கு என்ன காரணம் என்று சொல்லுகிற பொழுது மிகவும் சுவையாக வேதாந்த தேசிகன் என்ன அருளி செய்கிறார் என்னால், இந்த இக்ஷ்வாகு வம்சத்திற்கே ஒரு பெரிய துன்பம் ஏற்பட்டது. அதாவது தசரதனம் மரித்து ராமபிரானும் காட்டிற்கு எழுந்தருளி பரதாழ்வானும் ராஜ்யம் வேண்டாம்னு சொன்ன உடனே இக்ஷ்வாகு வம்சத்திலேயே அந்த சிம்மாசனத்திற்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது. ஐயோ, இப்படி அது சூரிய வம்சம் இல்லையா, நம்முடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்திற்கு இப்படி ஆகிவிட்டதே என்று அதை பார்க்கறதுக்காகத்தான் சூரியன் இங்க வந்து விட்டானோ என்று சொல்லும்படியாக அந்த கிரீட்டம் இப்பொழுது இருக்கிறது என்று அதை அழகாக அனுபவிக்கிறார். விருத்தேயதாவத் அபிஷேக விதௌ பபாசே பச்சாத்தவாம் பரதேன திருதः கிரீடः ஆகஸ்மிக ஸ்வகுல விப்ளவ சாந்தி ஹர்ஷாத் பிராப்தஸ்துஷாமிவ பதிர் மணிபாதுகே த்வாம். அதாவது விருத்தே யதாவது என்ன, மணிபாதுகே மணிபாதுகேன்னு பாதுகையை அழைக்கிறார். உன்னுடைய அதாவது அபிஷேக விதௌ, அந்த பட்டாபிஷேக காரியமானது யதாவத்து விருத்தே உள்ளபடி நடந்தது. அப்ப என்ன பண்ணினான் என்றால், பரதாழ்வான் பரதேன திருதா கிரீட்டா, அந்த கிரீட்டத்தை உனக்கு சாத்தினான். பாதுகா பட்டாபிஷேகம் என்னால் ராமபிரானுக்கு தலையிலே கிரீட்டத்தை சாத்துவது போல, அவனுடைய திருமுடியிலே கிரீட்டத்தை சாத்துவது போல இந்த பாதுகையினுடைய முடியிலேயும் கிரீட்டத்தை சாத்தினார்கள் போலும். அந்த சமயத்தில் திடீர்னு கிரீட்டம் சாத்தினா எப்படி இருந்தது? இந்த கிரீட்டம் என்கிறது அப்படியே சூரியனை போல பிரகாசிக்கிறது. அது என்ன திடீர்னு என்ன நேர்ந்தது அங்கே என்று பார்த்தால் அதை இப்படி வர்ணிக்கிறார். ஆகஸ்மிக ஸ்வகுல விப்ளவ சாந்தி ஹர்ஷாத், தன்னுடைய குலத்திற்கு ஏற்பட்ட ஒரு பெரிய துன்பம், அதாவது சூரிய குலம், இக்ஷ்வாகு வம்சம் பூரா சூரிய குலம், அந்த குலத்திற்கே நடுவில் ஒரு இடையூறு ஏற்பட்டது. யாருமே ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே ராஜ்யம் பொலிவிழந்து காணப்பட்டது. நல்ல வேளையாக அந்த சமயத்திலே பாதுகையே நீ அந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா, அதனால அந்த துக்கம் கொஞ்சம் தணிந்தது. அதத்தான் ஆகஸ்மிக ஸ்வகுல விப்ளவ சாந்தி ஹர்ஷாத், அது தணிந்த சந்தோஷத்தினாலே என்ன பண்ணினானா, அங்க சூரியன் துஷாம்பதி என்னால் சூரியனுக்கு பெயர், அவன் என்ன பண்ணினானா பிராப்தஹா இவ, அவன் அங்கே வந்து சேர்ந்தார் போலே, அதாவது தன்னுடைய குலத்திற்கு வந்த ஒரு பெரிய தடங்கள் இப்பொழுது நீங்கி பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆயிற்றோ இல்லையோ, அதனால உன்னை காண வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே சூரியன் வந்து விட்டானோ என்று சொல்லுவது போலத்தான் உனக்கு அங்கே சமர்ப்பித்த அந்த கிரீட்டம் இருந்தது என்று அப்படி சொல்லுகிறார். பட்டாபிஷேக சமயத்திலே கிரீட்டம் சமர்ப்பித்தது பார்த்தால் அந்த கிரீட்டமே சூரியனை போல இருந்தது. எதற்காக சூரியன் வந்தான் என்னால், தன்னுடைய வம்சத்திலே இந்த சிம்மாசனத்திற்கு
ஒரு இடையூறு ஏற்பட்டது அல்லவா? தசரதனும் மரித்து ராமபிரானும் காற்றுக்கு எழுந்தருளி அந்த சிம்மாசனமே வெற்றிடமாய் போய்விடுமோ என்று நினைத்திருக்கிற பொழுது பாதுகையான நீ அங்கே வந்து எழுந்தருளின் அப்படின்னாலே அந்த துக்கம் தீர்ந்தது. இந்த தீர்ந்த துக்கத்தை பார்ப்பதற்காக சூரியன் வந்தது போல இருந்தது அந்த கிரீட்டம் என்று அப்படியாக மிக அழகாக இந்த அர்த்தத்தை அனுபவித்தார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்தபடியாக 200வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இது விரோதிகளை எல்லாம் ஒரு நிமிஷத்திலே அழித்து விட்டது என்றார். அந்த பட்டாபிஷேக ஜலம் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டார், விரோதிகளாகிற நெருப்புகளை அழித்து விட்டது என்று அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த 200வது ஸ்லோகத்திலே. மனுவம்ச புரோஹிதேன மந்த்ரைஹி அபிமந்திரியத்வயி பாதுகே பிரயுக்தம் அபிஷேக ஜலம் க்ஷணேன ராஜ்ஞாம் சமயாமாச சமுத்திதான் பிரதாபான். மனுவம்ச புரோஹிதேன மந்த்ரைஹி அபிமந்திரிய. மனுவம்சம் என்னால் இது ராமபிரானுடைய வம்சம். அது அந்த மனுவம்சத்திற்கு புரோஹிதர் யார் என்னால் வசிஷ்டர். அவர் என்ன பண்ணினார், மந்திரைஹி அபிமந்திரிய, மந்திரங்களாலே அபிமந்திரணம் செய்தார் அந்த தீர்த்தத்தை. பட்டாபிஷேகத்தின் பொழுது சேர்க்கப்பட வேண்டிய தீர்த்தத்திற்கு உதகசாந்தி மந்திரங்கள் முதலான மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அது நன்றாக மந்திரத்தாலே பூரிக்க வேண்டும். அப்படி வசிஷ்டராலே மந்திரைஹி அபிமந்திரிய, அப்படி மந்திரிக்கப்பட்டு அது என்ன பண்ணிது, பாதுகே துவயி பிரயுக்தம் அபிஷேக ஜலம். ஹே பாதுகே, உனக்கு சமர்ப்பிக்கப்பட்ட உன்னிடத்திலே பொழியப்பட்ட அந்த அபிஷேக ஜலம் அது என்ன பண்ணித்து என்னால் க்ஷணேன ராஜ்ஞாம் சமயாச சமுத்திதான் பிரதாபான். ராஜ்ஞாம் பிரதாபான் சமுத்திதான். எதிரி சத்ரு ராஜாக்கள் இருக்கிறார்களே அவர்கள் எல்லாம் புறப்பட்டார்கள். இதுதான் சரியான சமயம். அயோத்தியிலே அரசர்கள் யாரும் இல்லை, நாம் ஏதாவது செய்து இந்த அயோத்தியா சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி விடுவோம் என்று புறப்பட்டார்கள் போலும். ஏன்னா தசரதனம் மாண்டு விட்டார், ராமபிரானும் காட்டுக்கு சென்று விட்டான், இப்ப யாருமே சிம்மாசனத்தில் இல்லையே, இதுதான் சரியான சமயம் என்று சத்ரு ராஜாக்கள் கிளம்பினார்களோ என்னமோ தெரியல. உடனே என்ன ஆறுது, அப்படி கிளம்பின அந்த புறப்பட்ட சத்ரு ராஜாக்களுடைய பிரதாபானு பராக்கிரமமான நெருப்பு அது அத்தனையும் என்ன ஆயிற்று, க்ஷணேன சமயாமாச, ஒரு க்ஷணத்திலே இந்த பாதுகை மேலே பொழியப்பட்ட ஜலமானது அணைத்து விட்டது என்கிறார். அதாவது பாதுகை பட்டாபிஷேகம் ஆன உடனே விரோதிகள் அத்தனை பேரும் ஓய்ந்து விட்டார்கள், ஒருத்தருக்கும் ஒன்றும் காரியமே இல்லாமல் போய்விட்டது. அதை எப்படி சொல்லுகிறார்னா ஏற்கனவே தெரிவித்தார் பரதாழ்வான், அங்கம் வங்கம் கலிங்கம் மகதம் என்று எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வந்தான் என்று கீழே ஒரு ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார் அல்லவா. அதையும் நாம் இங்கே சேர்த்து நினைக்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது என்ன, இந்த பாதுகை மேலே பட்டாபிஷேகத்திற்காக அந்த வசிஷ்டராலே மந்திரங்களை கொண்டு அபிமந்திரிக்கப்பட்ட தீர்த்தமானது, அந்த தீர்த்தமானது அப்படியே கீழே பொழியப்பட்டது. பின்னாலே ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ற பொழுது கூட என்ன சொன்னா, அபியசிஞ்சது நரவ்யாகிரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேனா என்று நல்ல தீர்த்தத்தாலே அவனுக்கு அபிஷேகம் பண்ணினார் என்று பின்னாலே ராம பட்டாபிஷேகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது வால்மீகி சொல்லுகிறார். இப்பொழுது பாதுகாப்பட்டாபிஷேகத்திலும் அதுபோல் நடந்திருக்கும் அல்லவா. அப்ப என்ன பண்ணினா, அந்த தீர்த்தம் அந்த வசிஷ்டராலே மனுவம்ச புரோஹித்தேன மந்திரைஹி அபிமந்திரிய, அது மந்திரங்களாலே அபிமந்திரிக்கப்பட்டு அது பாதுகே தொயி பிரயுக்தம், ஏ பாதுகே உன்னிடத்திலே சேர்க்கப்பட்ட அந்த தீர்த்தம் அது அபிஷேக ஜலம் அது என்ன பண்ணித்துன்னா விரோதிகளாகிற நெருப்புகள் அத்தனையும் அது அழித்து விட்டது. பாதுகை மேலே தீர்த்தம் விழுந்தது, விரோதியாகிற நெருப்பு மேலே விழுந்தது போல. அப்படின்னா விரோதிகள் எல்லாம் அழிந்து விட்டார்கள் என்ன. அப்படியாக பாதுகை பட்டாபிஷேகம் ஆனவுடனேயே விரோதிகள் தொலைந்தார்கள் என்கிற அர்த்தத்தை இவ்வளவு அழகாக வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே காட்டி அருளுகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானுசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். वीणा
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।